embolism. சரியா? What is the difference between thrombi and emboli? Thrombus na immovable clot, emboli na movable clot. It can run through blood flow from one part to the another. சரியா? So emboli is a movable clot. It may be a blood clot or fat clot or gas clot, whatever it may be. Okay, so it is a clot. Okay. இந்த emboli பார்த்தோம்னா இந்த emboliல இருந்து ஒரு வேர்ட் நம்ம எடுக்கலாம். embolism, embolus or emboli. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு blood vessel நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல emboli ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? இதுல இருந்து சர்க்குலேஷன்ல இருந்து பிரிஞ்சு போகும் இல்லையா? அதுதான் வந்து emboli. சரியா? இந்த blood flow சப்போஸ் ஹைப்பர்டென்ஷன் ஆகறாங்க பேஷண்ட் ரஷ் பார்த்து தான் அந்த கிளாட் உடையும். சரியா? அப்போ அந்த பீசஸா வரதுதான் emboli. சரியாமா? இந்த ஒரு பீஸ நம்ம வந்து emboliன்னு சொல்லுவோம். இந்த மல்டிபிள் பீசஸ் வந்து embolusன்னு சொல்லுவோம். அதுதான் டிஃபரன்ஸ். emboliக்கு embolismக்கு என்ன டிஃபரன்ஸ்னா the embolismங்கிறது என்ன பண்ணும்னா it can occur in one place, it can't able to run. ஓகேவா? அதாவது பல்மனரில மட்டும் தான் சர்க்குலேட் ஆக முடியும். இது வந்து ரீனலுக்கு போக முடியாது. பட் எம்போலஸ் அப்படி கிடையாது. அதை ரஷ் பண்ணும்போது ஸ்மால் பீசஸ் எங்க வேணாலும் போய் பிளாக் பண்ணலாம். அதுதான் டிஃபரன்ஸ். சரியா? இது வந்து within the blood அந்த ஆர்கன் குள்ள தான் இருக்கும், அந்த சிஸ்டம் குள்ள. இது வந்து it can run through the all part of the body. அதுதான் டிஃபரன்ஸ். சரியா? So next வந்து types of embolism. There are 4 type of embolism. First thing வந்து pulmonary embolism, fat embolism, gas embolism, amniotic fluid embolism. ஓகேவா? pulmonary embolism னு சொல்லலாம், pulmonary thrombosis னு சொல்லலாம். சரியா? gas emboli வந்து எப்படி வரும்னா நம்ம ஒரு நீடில் எடுத்து பிக் பண்றோம். சரியா? பிக் பண்ணும்போது ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், ஒரு எமிசெட் போடுறோம்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வாமிட்டிங் இருக்கு, நான் ஒரு எமிசெட் உனக்கு கொடுக்குறேன் 4 mg ஐவியில் நான் போடும்போது அந்த சிரஞ்ச் ஃபுல்லாக என்ன இருக்கணும்? வெறும் ட்ரக், அந்த லிக்விட் மட்டும்தான் இருக்கணும். அங்கங்கே கேப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது நீடில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சக் பண்ணும்போது அந்த ஏரும் சேர்ந்து சக் ஆகிடும். ஓகேவா? அதனால வந்து எப்பயுமே நீடில் போட்டுட்டு இப்படி வச்சு பண்ணி பார்ப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஏர் இருந்துச்சுன்னா அது வெளியே வரதுக்காக. சப்போஸ் அந்த ஏரோட நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு ஏர் எம்போலி ஃபார்ம் ஆகும். சரியா? இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் ஏர் எம்போலிங்கிறது. சப்போஸ் சர்க்குலேஷனில் போய் பிரெயினில் போனாலோ ஹார்ட்டில் போனாலோ சடன் டெத் ஆகும். சரியா? ஸோ அது ஒரு டைப் ஆஃப் எம்போலி. இன்னொரு வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எம்போலிசம். ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எங்கே இருக்கும்? ஆம்னியோட்டிக் சாக் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? சீக்கிரம் உனக்கு டைம் ஆச்சு. எங்கே இருக்கும்? எனக்கு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்குமா? இருக்குமா? எந்த தம்பிக்கு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்குமா? அப்ப ஏன்? பிரெக்னன்சில மட்டும்தான் யூட்ரஸ்க்குள்ள பேபியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு குஷன் லேயரா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகும். சரியா? ஸோ அதுல எம்போலி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எம்போலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுல எம்போலி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஜீன் காரணமா இருக்கலாம், இல்ல கண்டினியூஸ் ஹெச்பி லோவா இருக்குன்னு சொல்லி நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஏர் எம்போலி அங்கே போய் ஸ்டக் ஆகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரீசன். சரியா? பல்மனரி எம்போலிசம் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக டிவிபின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, டீப் வெயின் த்ரோம்போசிஸ். ரொம்ப நேரம் நிற்க உங்களுக்கு வந்து பிளட் கிளாட் ஆகி வீனஸ் ட்ரைனேஜ் இல்லாமல் அடைச்சிக்கும். சப்போஸ் அது எம்போலியா இருந்து சர்க்குலேஷனில் போகும்போது ஏன்னா காஃப் மசில் வந்து நமக்கு பம்பிங் ஆக்ஷன் கொடுக்கறதுனால லங்ஸில் போய் அது அடைச்சிக்கும். அதுதான் வந்து பல்மனரி எம்போலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ பல்மனரி எம்போலிசம்க்கு மெயின் காசஸ் வந்து டிவிடி, டீப் வெயின் த்ரோம்போசிஸ். சரியா? These are the 4 main type of embolism. Next வந்து